மூஷிக வாகன மோதகத்து ஷாமலகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ர விக்ன விநாயக பாத நமத்தே. அனைவருக்கும் காலை வணக்கம். நமது வளர்வாராகி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவை பார்ப்பவங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க. நமது சேனலில் ஜோதிடம், ஆன்மீகம், வராகி அம்பியின் புராணங்கள், மகிமைகள் இவைகள் அனைத்துமே இந்த சேனலில் நமக்கு கிடைக்க போகுது. நீங்களும் பயன்பெற்று மற்றவர்களுக்கும் நண்பர்களிடம் பகிர்ந்து பயன்பெறுங்கள். நண்பர்களே, ஒரு முறை கைலாயத்தில் எல்லா தேவர்களும் 33 கோடி தேவர்களும், சப்தரிஷிகளும், சப்தகன்னிகளும், அஷ்டதக்கு பாலர்களும், 60 மகா முனிவர்களும், 27 நட்சத்திரா தேவதைகளும் ஒன்று கூடி இறைவனிடம் விவாதம் செய்கிறார். ஆதிசக்தி, ஆதி மூலம் எங்கே இருக்கிறது? அதை அடைவதற்கு என்ன வழி? சிவபெருமானாகப்பட்ட நீங்களும் தியானத்திலும் தவத்துக்கும் போயிடுறீங்க. பிரம்மதேவரும் தவத்துக்கு போயிடுறார். அதே போல் உலகை காக்கும் விஷ்ணு பகவானும் தவத்துக்கு போயிடுறார். யாரை நோக்கி நீங்கள் தவம் செய்கின்றீர்கள்? மூலாதாரம் என்பது என்ன? நமக்கு இந்த ஆதிசக்தி தான் இந்த பிரபஞ்சத்தையும் நமது தேவாதி தேவர்களையும் படைத்தது. அப்படின்னா அந்த ஆதிசக்தியின் ஸ்வரூபம் என்ன, எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதை எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் என்று சிவசக்தியுடன் விண்ணப்பிக்கின்றார்கள். யாருக்குமே அவங்க கேட்ட கேள்விக்கு, அதாவது இவர்கள் கேட்ட கேள்விக்கு சிவசக்தியினாலேயே பதில் சொல்ல முடியல. அம்பிகை கேட்கிறார். எல்லாத்துக்கும் எதுவுமே தெரியல அப்படின்னா கூட, எங்களுக்கும் தெரியலன்னா கூட, நாரதா உனக்கு தெரியுமில்ல, நீ சொல்லு அப்படின்னு. அவரும் என்னங்கிறார், எனக்கு தெரியல, மகாகணபதிக்கு தெரியுங்கிறார். கணேசமூர்த்தியை கூப்பிட்டு, உனக்கு தெரியுமா, நீங்கள் எல்லாருமே பெரியவங்க, உங்களுக்கு தெரியாதா எனக்கு தெரியும் அப்படின்னு மகாகணபதி சொல்கிறார். உனக்கு தெரியும் என்பது எங்களுக்கு தெரியும், அதனால் நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் மற்ற ஏனைய தேவாதி தேவர்கள்லாம் விண்ணப்பிக்கிறாங்க. அப்போது மகாகணபதி தன்னுடைய நிஜ சுரூபத்தை, விஸ்வரூப தரிசனத்தை அனைவருக்கும் காட்டி, உலகில் ஆதார சக்தி என்று சொல்லக்கூடியது, பிரபஞ்சத்தில் 21 லோகங்களுக்கு ஆதார சக்தி என்று சொல்லக்கூடியவன் நானே, மூலமும் முடிவும் இல்லாதவன், ஆதி மூலமும் நானே என்று தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை அனைவருக்கும் காமிக்கிறாங்க. ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய பட்டாரிகா, அந்த அம்பிகையின் ஸ்வரூபம், இந்த கணபதிக்கு வலக்கண் சூரியன், இடக்கண் சந்திரன், நெற்றிக்கண் அக்னி, ஆண் பாதி பெண் பாதி, மிருகம் பாதி மனித உடல் பாதி, தேவர்களின் ஸ்வரூபம். இப்படி அவர் எல்லா உயிரினமாகவும் கலந்திருக்கின்றார். அவர் விஸ்வரூப தரிசனத்தில் அப்போ தான் அவர் ஒரு உண்மையை சொல்கிறார்.
எல்லா இடத்திலும் நான் இருக்க வேண்டும் என்பதற்காகவே கணபதி ஸ்வரூபம் எடுத்தேன். அம்பிகையும் என்னை உருவாக்கினாங்க. ஆதிசக்தி, ஆதி மூலம் என்று சொல்லக்கூடிய ஆதார சக்தி என்று சொல்லக்கூடியது நான் தான். மகா கணபதிக்கு ஒரு மந்திரம் இருக்குது, ஆதார சக்தியை நமக. ஆதார சக்தி உலகத்தை காத்து ரட்சித்து மூலாதாரத்தில் வியாபித்து கொண்டிருப்பவர் மகா கணபதி. அனைத்து இடங்கள்லேயுமே வியாபிச்சிருக்கார். சடங்கு சம்பிரதாயம் இந்த மாதிரி இடங்கள்லேயும் சரி, முதல்ல மகா கணபதியை தான் வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளை செய்வாங்க. அதே போல் இவருக்கு எந்த விதமான தீட்டு திடங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஆதிசக்தி, ஆதி மூலம் அனைத்துமே நான் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பெற்றவர். அனைத்து பூஜைகள்லேயுமே அவருக்கு தான் முதலிடம். அதே போல் கடைசியாக அவர் தான் பூர்ணாகதியை பரிபூர்ணம் பண்ணக்கூடியவரும் அவர் தான். ஆக மகா கணபதி இல்லாத இடம் ஏது? மகா கணபதியே ஆதார சக்தி என்பதை உணர்ந்தால் நல்லவைகள்லாம் நமக்கு நடக்கும். நன்றி, வணக்கம்.